ஒரு முறை கைலாயத்துல சிவன் ஆழ்ந்த தியானத்துல ராமா ராமான்னு ராமர் பேரை உச்சரிக்கிறாரு. அப்ப அங்கு வந்த பார்வதி சிவன் கிட்ட, ஐயனே, உலக சக்திகளில் முதன்மையானவர் நீங்க, ஏன் ராமநாமத்தை ஜபிக்கணும்னு கேட்க, அதுக்கு சிவன் சொல்றாரு, கூர்மா அவதாரத்தின் போது விஷ்ணு என் பாதத்தை தொட்டதால் நான் பரிகாரம் செய்ய வேண்டி விஷ்ணு ராமராக பிறக்கும் தருவாயில் நான் அவருக்கு குரங்கு அவதாரம் எடுத்து சேவகனாய் அனுமனாய் அவதரிக்க போகிறேன்னு சொல்றாரு. அப்ப பார்வதி கேக்குறாங்க, நீங்கள் ஏன் மனித அவதாரம் எடுக்காமல் குரங்கு அவதாரம் எடுக்க வேண்டும்னு கேட்க, அதுக்கு சிவன் சொல்றாரு, ஒரு முறை நந்தியை பார்த்த ராவணன் நந்தியை குரங்கு போல் இருப்பதாக கேலி செய்தான். அவமானம் தாங்க முடியாத நந்தி ராவணனை பார்த்து, ஒரு குரங்கின் மூலம்தான் உனக்கு மரணம் நிகழும்னு சாபம் வென்றாரு. அவருடைய சாபம் பலிக்கவே நான் குரங்காக மாறப்போகிறேன்னு சொல்ல, அதை கேட்ட பார்வதி, உங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாதேன்னு சொல்ல, அதுக்கு சிவன், நீ என்னுடனேயே என் வாளாக இருன்னு சொல்றாரு. அதனாலதான் அனுமனுடைய வாளுக்கு மிகுந்த சக்தியும் வல்லமையும்